ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். அண்ட் என்னோட உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் ஐயா வணக்கம். வணக்கம். வழக்கம் போல வந்து நம்மால் தான் ஸ்போர்ட்ஸ்ல வந்து இந்த கபடி இந்த புகழாரெல்லாம் வேணாம். அந்த வீடியோ என்னவோ அது பேசு. ஒரு பில்டப் தேவையில்ல. எதுக்கு பில்டப்? சரி இருந்தாலும் சரி நம்ம ப்ரோ பில்டப் அவங்க 10 பேருக்கும் கொடு. ஓகே சரி ஓகே மக்களே, டாப் 10 டிஃபெண்டர்ஸ் அவங்க தான் பார்க்க போறோம். ஆமா, அதாவது ப்ரோ கபடி ஹிஸ்டரியில இவங்க தான் டாப் 10 டிஃபெண்டர்ஸ், அதிகபட்சமான பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. சோ இந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே ப்ரோ கபடி லீக் சீசன் 11 முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிற ஸ்டாட்ஸ் தான். ஆமா, சோ இதுல டாப் யாருன்னு உங்களுக்கு தெரியும், பட் மத்த 9 பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்புறம் 10வது இடம் யாரு? 3வது இடம் மட்டும் யாருன்னு தெரியும், ஏன்னா நான் பார்த்துட்டேன். ஓகே சொல்லு. சரி ஜஸ்ட் ஜோக் தான், அதை அவாய்ட் பண்ணிருங்க. முக்கியமா எடிட் பண்ணாலும் பண்ணிடுறாரு. சரி ஓகே ப்ரோ, ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. சரி ஓகே ஃபைன். சரி ஓகே, 10வது இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு டிஃபெண்டர். சரி தப்பு தான், கரெக்ட் தான், விடுங்க. 10வது இடத்துல இருக்கிறது வந்து ஒரு டிஃபெண்டர், எங்களுக்கு தெரியாது இல்ல. என்ன ப்ரோ? சரி ஓகே, ரைட் கார்னர்ல கூட தரமான டிஃபெண்டர் ப்ரோ. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரவீந்தர் பகல். ஸோ இவர் வந்து ரைட் கார்னர்ல இருக்கிற ஒரு தரமான ஒரு டிஃபெண்டர். முக்கியமா இவர் எடுத்த புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 339 புள்ளிகள் எடுத்திருக்காரு டிஃபெண்டிங் பாயிண்ட்ல மட்டுமே. 122 மேட்சஸ் மட்டுமே. எப்பேற்பட்ட ரெக்கார்டு இது. ஆக்சுவலா டாப் 10 10வது இடத்துல நீடிக்கிறாரு. ஆமா, 10வது இடம் கோஸ் டு ரவீந்தர் பகல். எஸ் அப்படிதானே? ஓகே, இவருக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, அவ்வளவுதான். சரி சொல்லுங்க. த ஹாக்காய் அப்படின்னு சொல்லி ஒரு வச்ச குறி தப்பாது, குறி வச்சா யாராவது அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இவரு. சோ இவரை பார்த்தாலே பயப்படுவாங்க. இவரை நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், தெலுங்கு பட வில்லன் மாதிரி இருப்பாரு தலைவன் பார்க்கவே. அண்ட் செமையான ஜெம்மு. அண்ட் ஓவரால் ப்ரோ கபடியை வந்து ஆட்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, அதனால அப்படியே ஸ்டார்டிங் டைம்ல தள்ளப்பட்டார். அப்ப இல்ல அவரு நம்ம ஸ்டார்டிங் டைம்ல கபடி ஸ்டார்ட் ஆன டைம்ல பிகே ஸ்டார்ட் ஆன டைம்ல அவர் தான் ரூல் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த 300 பாயிண்ட்ல அவர் எப்பயோ எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா பெருசா வாய்ப்பு கிடைக்கல, அதனாலதான் அவர் 10th பிளேஸ்ல இருக்காரு. சரி இட்ஸ் ஓகே ஃபைன். ஆனா இத்தனை வருஷம் 10வது இடத்துல இருக்காரு பாருங்க, அதான் ஹைலைட். ஓகே, இப்போ 9வது இடம் கோஸ் டு பர்வேஸ் பைஷ்வால். இவர் வந்து லெஃப்ட் கவர்ல உள்ள ஒரு மனுஷன். லெஃப்ட் கவர்னால இன்னும் இவ்வளவு பேர் பலமா இருக்கிறாங்க. இன்னொரு லிஸ்ட் நிறைய பெருசா போகுது. சரி ஓகே, பர்வேஸ் பைஷ்வால் ப்ரோ. இவர் வந்து பாத்தீங்கன்னா 160 மேட்ச் விளாண்டு 348 புள்ளிகள் எடுத்திருக்காரு. இவருக்கு தனி நிக்நேம் இருக்குமே? இல்ல, இவருக்கு இல்ல. நீங்க தான் வச்சு விடுங்க, பரவாயில்ல. இல்ல, பர்வேஷ் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது கவர் டிஃபெண்டர்ஸ்லயே இவங்க ரொம்ப ரொம்ப யூனிக். கண்டிப்பா இவரோட பார்ட்னரை பத்தி நீ சொல்ல போற, அதனாலதான் நான் சொல்றேன் இவங்க யூனிக்கான ஒருத்தவங்க. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா சம்பவம் பயங்கரமா பண்ணுவாங்க. பர்வேஷ் மாலிக் வந்து பாத்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி கவர்ல இருந்து இந்த டாப்ல இருக்கிறதுல ரொம்ப ரேர் தான். ஏன்னா கவர் பிளேயர்ஸ் அவ்வளவா பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாது. அவங்க வந்து டேஷ்க்கோ இல்ல டாக்கிள்ஸ்க்கு வந்து அசிஸ்ட் பண்ணவோ தான் மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கார்னர் தான் எடுக்க முடியும், கார்னர் தான் இருப்பாங்க. பட் இந்த லிஸ்ட்ல பர்வேஷ் இருக்கிறதுல பெரிய ஆச்சரியம் கிடையாது. குஜராத் ஜெயண்ட்ஸ்ல இருந்த பர்வேஷ் தான் ரொம்ப பீக்கு. அதுக்கப்புறமா தெலுங்கு டைட்டன்ஸ் வந்தாரு, ஃபார்ம் போச்சு. ஆனா ஓவராலா டொமஸ்டிக்ல இருந்து பிகேஎல் வரைக்கும் எல்லாமே கலக்கிட்டு இருக்காரு. டைட்டன்ஸ் போனாலே ஃபார்ம் இல்ல, இன்னொன்னு ஆள் இல்ல. என்ன செய்ய? இவருக்கு வந்து பெருசா அறிமுகம் தேவையில்லை ப்ரோ. ஏன்னா வந்து இவர் விளையாண்ட டீம் எல்லாமே வந்து ஒன் ஆஃப். அப்படி சொல்லாதயா, 8th பிளேஸ் கோஸ் டு அப்படி சொல்லிட்டு போறோம். ஏன்? அதுதானே வழக்கம். சரி ஓகே விடுங்க. சரி போ. 8வது இடம் அந்த 8th பிளேஸ் கோஸ் டு தெரியுமா? சொல்லு. சரி பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். இவரை பத்தி இப்போ வரைக்குமே பிகேஎல் பாக்குற கிட்ஸ், மென்ஸ், லெஜெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். முக்கியமா ஸ்டாட்ஸா ஃபாலோ பண்றாங்க, பிகேஎல் ஃபாலோ எல்லாருக்குமே தெரியும். முகமது ரெசா சிஎன்ஏ தான் நன்னதன். முக்கியமா 92 போட்டிகள் மட்டுமே விளையாடி 354 புள்ளி எடுத்திருக்காரு. இதெல்லாம் ரெக்கார்டு. இதுதான் ரெக்கார்டு. அதாவது இவரோட ஊரை சேர்ந்த ஒருத்தர் தான் இப்ப வந்து பயங்கரமான ரெக்கார்ட்லாம் வச்சிருக்காரு டேக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோ கபடியில. அதெல்லாம் ஒருத்தரால உடைக்க முடியும் அப்படின்னா அது முகமது ரெசா சிஎன்ஏ தான் முடியும். முகமது ரெசா எத்தனை இடத்துல இருக்காரு? 8வது இடம். அவரோட ஜெர்சி நம்பரும் 8 தான். ஜடேஜா ஃபார் ரீசன் இப்படி சொல்லுவோம். இவர் ஜெர்சி நம்பருக்காக சொன்னார். சரி ஓகே, ரேசா ஃபார் ரீசன் ஏதோ ஒரு ரீசன். ஆனா இந்த பக்கம் ப்ரோ கபடின்னு இப்ப எடுத்துட்டீங்கன்னா ஒரு பிளேயர் கண்டிப்பா 2 கோடிக்கு மேல ஆக்ஷனுக்குள்ள போயிருவாருன்னா அது பவன் ஷராவத்தோ பர்தீப் மரவோட யாரையும் சொல்ல போறது கிடையாது, முகமது ரேசாவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டாமினன்ட் பண்ணுவாரு. டேக்கிள்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே இதெல்லாம் சும்மா என்ஜாய் பண்ணி பண்ணுவாரு. அவர் வந்து லெஃப்ட் கார்னரை தான் பிளே பண்ணுவாரு. மேக்ஸிமம் லெஃப்ட் கார்னர் ஃபுல்லாவே அவர் பக்கம் தான் இருக்கும். அண்ட் இப்போ ஒரு ரைடராகவும் கலக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரைடர்லாம் வேணாம், அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இருக்கிட்ட ஒரு சில ரெக்கார்டுமே இருக்கு. ஒரே போட்டியில அதிக டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்தது இவர் தான். 16 டேக்கிள் பாயிண்ட்ஸ். அவ்வளவு ஒன்றும் ஈஸியெல்லாம் கிடையாது. ஒரு மேட்ச்ல ஒரு டீமாலேயே 16 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாது. அதை எடுத்திருப்பாரு. 4 சூப்பர் டேக்கிள் 5 சூப்பர் டேக்கிள் அசால்ட்டா பண்ணுவாரு. சோ அந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஆள் தான் முகமது ரெசா. சரி ஓகே, அடுத்தது 7th பிளேஸ் கோஸ் டு சூப்பர். 156 போட்டிகள் விளையாண்டு 360 புள்ளிகள் எடுத்த ஒன் அண்ட் ஒன்லி பிளேயர் சந்தீப் நர்வால்.
சந்தீப் நர்வால். ஆமா. சந்தீப் நர்வாலும் ஒரு ரைட் கார்னர் தான், பட் அவர் கவரும் பிளே பண்ணுவாரு. சந்தீப் நர்வால் ஒரு தரமான ஆல்ரவுண்டர். PKL சீசன் 8ல டபாண்டலி கேசி சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து இந்த சந்தீப் நர்வால் தான். இப்ப கூட வந்து மெல்போர்ன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் ஆஸ்திரேலியா நடந்திருந்துச்சு. அங்கேயும் போய் சம்பவம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் தலைவன் அன்சோல்டு. PKL சீசன் லெவல்ல யாருமே அவரை எடுக்கல. மேபி ஏதாச்சும் ஒரு டீம் சீசன் 12ல கூட அவரை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்ப வரைக்கும் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு சந்தீப் நர்வால், ஒன் ஆஃப் த லெஜெண்ட். ஓகே ப்ரோ, அண்ட் 6th place goes to அவார்ட் ஃபங்க்ஷன் அறிவிக்கிற மாதிரியே இருக்குது. கிரேஷ் மாருதி எர்னாகேப். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர்ல தரமான ஒன் ஆஃப் த பிளேயர். 147 போட்டிகள் விளையாண்டு 362 புள்ளி எடுத்திருக்காரு கிரீஸ் மாருதி எர்னாக். அண்ட் நீ எப்படி ரவீந்தர் பகல் வந்து ரைட் கார்னர் இருக்கோ அந்த மாதிரி இவர் வந்து லெஃப்ட் கார்னர். எனக்கு இந்த ப்ரோ கபடி ஹிஸ்டரியில வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு லெஃப்ட் கார்னர் பிளேயர் வந்து கிரீஸ் மாருதி எர்னாக் தான். என்கிட்ட லெஃப்ட் கார்னர்ஸை கொடுத்து நீங்க ரேங்க் பண்ண அப்படின்னா எனக்கு கிரீஸ் மாருதி எர்னாக் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைப்பேன். அதுக்கப்புறம் தான் முகமது ரேசா, நிதிஷ்குமார் இப்போ வந்திருக்காரு, அவங்களாம் அதுக்கு முன்னாடி தான் வைப்பேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அந்த மனுஷனை பிடிக்கும். அவரோட டாக்டிக்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி தூக்குவாரு. எந்த ஒரு ரைடரையும் விட்டு வைக்க மாட்டாரு. மேக்ஸிமம் ஒரு சில டிஃபெண்டர்ஸ்க்கு வந்து ஒரு சில ரைடர்ஸ்க்கு எதிராக வந்து ரொம்ப மோசமான ரெக்கார்ட் தான் இருக்கும். இதோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ரைடர்ஸ்க்கு அகைன்ஸ்டாவும் பயங்கரமா வச்சிருப்பாரு. பட் இப்போ PKL ஃபார்ம் கிடையாது, ஏஜ் ஆயிடுச்சு, அன்சோல்ட். அதெல்லாம் கோல்டன் டேஸ்ன்னு சொல்ல வேண்டியதானே சிம்பிளா. இல்ல அவரு என்ன செய்ய. சரி ஓகே, மேட்ச்ல இல்லன்னு சொல்லுங்க. நான் மேட்ச்ல ப்ரோ கபடி இல்லன்னு தாங்க சொன்னேன். சரி ஓகே, அடுத்து வந்து யூமுமாவோட ஒன் ஆஃப் த லெஜெண்ட்னு சொல்லலாம் இவரை. அனுப் குமார் எப்படி அதே மாதிரி இவருமே அந்த மாதிரி தான். பெருசா குமார்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த கோஸ் டு சொல்லுங்க. சரி ஓகே, அந்த 5th place goes to சுனில் குமாருங்க. வேற யாரும் கிடையாது. 160 புள்ளிகள் 160 போட்டிகள் விளையாண்டு 390 புள்ளிகள் எடுத்திருக்காரு. தரமான ஒரு கேப்டன் வேற. சுனில் குமார், யூமும்பா, அது வந்து இப்ப பாக்குற 2K கிட்ஸுக்கு தான் அப்படி தெரியும். ஆக்சுவலி சுனில் குமார் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயண்ட்ஸோட ஒரு ஃபைண்ட். அதாவது மன்பிரீத் சிங் கண்டுபிடிச்சு கூட்டு வந்த ஒருத்தர் தான். இவரும் ஒரு கவர் பிளேயர். நீ பார்த்தோன்னா கவர் பிளேயர்ஸ் ரொம்ப ரேரா இருப்பாங்கன்னு சொன்ன இல்லையா, அங்க ஒருத்தர் இருந்தாருல கவர், அவரோட கசின் பிரதர் தான் இவர். ஓகே, இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா கவர்ல ஆடுறவங்க. இவர் வந்து ரைட் கவர்னா அவர் லெஃப்ட் கவர். சின்ன வயசுல இருந்து ஒன்னா ஆடிட்டு இருக்கிறதுனால இவங்க எங்க போனாலும் இந்த காம்போ இருந்துச்சு அப்படின்னா துவம்சம் பண்ணிடுவாங்க. அதுதான் இப்போ யூமும்பாக்கு நடந்துருந்துச்சு. 2 பேரும் யூமும்பால வந்து இருந்திருந்தாங்க. பட் இப்போ குஜராத் ஜெயண்ட்ஸ்ல தான் இவங்களோட கரியர் ஆரம்பிச்சது PKL. அதுக்கப்புறமா கண்டினியூ ஆனாங்க. திடீர்னு 2 பேரையும் பிரிச்சு போட்டாங்க. நீ இங்க போ, நீ இங்க போ. இவர் ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸ் போயிட்டு டிராஃபிலாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த பக்கம் பர்வேஷ் வந்து தெலுங்கு டைட்டன்ஸ்லாம் போய் ஃபார்ம்லாம் இழந்துட்டு வந்தாரு. 2 பேரும் யூமும்பால சேர்ந்தாங்க. திரும்பவும் சம்பவம் பண்ணாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கசின் பிரதர்ஸா ஆரம்பிச்சு இந்த டாப் 10 லிஸ்ட்லயும் தாராளமாக உட்காந்துருக்காங்க. ஓகே ப்ரோ, அந்த 4th place goes to இவர் வந்து பெங்களூரு புல்ஸ்ல ஒன் ஆஃப் த ஆஸ்தான பிளேயரு. முக்கியமா இவர் ஒரு தரமான ஒரு ஆல்ரவுண்டர். ஆரம்பத்துல அந்த ஜஸ்வீர் சிங், அனுப் குமார் அவங்க டைம்ல, அஜய் தாக்கூர் அவங்க டைம்ல இருந்து பயங்கரமா பூமான ஒன் ஆஃப் த பிளேயர். ஸோ நனந்தன் மஞ்சித் சில்லர், அஸ்டன் கோச்சுன்னு சொல்லு. சரி இருந்துட்டு போதுங்க. இருந்தாலும் பெங்களூரு புல்ஸ்ல ஆஸ்தான ஒரு பிளேயர்ல. முக்கியமா அது மட்டும் இல்லாம பாயிண்ட் சொல்ல வேணாமா? சொல்லி 132 மேட்சுகள் ஆடி 391 புள்ளி எடுத்திருக்காரு. இவ்வளவு நேரம் எந்த பிளேயருக்கும் நான் சண்டை போட்டு பார்க்கல. ஓகே, மஞ்சள் சில்லரை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் கூட ஆடி இருக்காரு. நிறைய PKL டீம்ஸ்க்கு ஆடி இருக்காரு. தலைவன் வந்து வெட்ரான். அவர் வந்து ஒரு லெஜெண்ட், ஒரு கோட், என்ன வேணா சொல்லிக்கோ. என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரைடிங்ல சூப்பரா பண்ணுவாரு. பட் அதை விட டிஃபென்ஸ் எடுக்க நல்லா வரும். இவருக்கு இதான் பர்டிகுலர் பொசிஷன் கிடையாது. இவர் சந்தீப் நர்வால், நம்ம சேரா அண்ணன், இவங்களாம் நீங்க எந்த பொசிஷன் கொடுத்தாலும் ஆடுவாங்க. கவர்லயும் நிப்பாங்க, அது ரைட் கவரோ லெஃப்ட் கவரோ. அண்ட் கார்னர்லயும் நிப்பாங்க, ரைட் கார்னரோ லெஃப்ட் கார்னரோ. அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி பிளேயர் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் அதிகமான டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்தவங்க லிஸ்ட்ல இவர் தான் இருந்தார். ரொம்ப காலம் இவர் தான் டாப். டிஃபென்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து அவரோட பேர் எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இப்போ அவர் ஆடுறது கிடையாது, அவர் கோச் ஆயிட்டாரு. அதனாலதான் மற்ற பிளேயர்ஸ் வந்து இப்போ டாப் 3 என்ட்ரி ஆயிருக்காங்க. ஓகே, அடுத்ததா வந்து 3rd place goes to நிதிஷ் குமார். எஸ், 150 போட்டிகள் விளையாண்டு 409 புள்ளிகள் எடுத்திருக்காருங்க. ப்ரோ கபடி ஹிஸ்டரியிலேயே 400 டேக்கிள் பாயிண்ட்ஸை கடந்த 3வது வீரர் அப்படிங்கிற ரெக்கார்டு இருக்கிட்ட இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரே சீசன்ல 100 டேக்கிள் பாயிண்ட் எடுத்த ஒரே பிளேயர் இதுவரைக்கும் இவர் மட்டும் தான். அது வந்து டெபியூட்டட் சீசன். PKL சீசன் 6ல டெபியூட் ஆகிறார் யூபி தாஸ்க்கு. டெபியூட் ஆகிற சீசன் வந்து நம்ம முன்னாடி பேசணும்ல, 50 பாயிண்ட் எடுத்துட்டான், 70 பாயிண்ட் எடுத்துட்டான், 100 பாயிண்ட். இது வரைக்கும் அந்த ரெக்கார்டை யாராலும் உடைக்க முடியல. செகண்ட் பிளேஸ்ல முகமது ரேசா 99 பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி நிதிஷ்குமாருக்கு ஒரு ரெக்கார்ட் பயங்கரமா இருக்கு. பட் இப்போ நிதிஷ்குமார் பழைய நிதிஷ்குமார் கிடையாதுங்கிறதான் உண்மை. பட் கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாரு. அவர் வந்து ஒரு வெட்டரான் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சம்பவம் காத்திருக்கு கண்டிப்பா. சரி ஓகே, 2வது பிளேயர் இவருமே வந்து எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச பிளேயர் தான். ரைட் கவர்ல முக்கியமா இந்த தமிழ் தலைவாஸ்க்கு S3 C3 காம்பவுண்ட் ஒன்று வச்சிருந்தோம் இல்லையா, சுர்ஜித் அவர் தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. கேப்டன் வேற. ஸோ கேப்டன் சுர்ஜித் தான் கூப்பிடணும் தமிழ் தலைவாசோட முன்னாள் கேப்டன்.
முன்னாள் கேப்டன் விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. பல வாட்டி சொல்லியிருக்கேன், சுர்ஜித் சிங்குக்கும் கேப்டன்சிக்கும் சம்மதம் இருந்துட்டு போதுங்க. இவருக்கு கேப்டன்சி வராது விடுங்க. தமிழ் தலைவர் கேப்டனுங்க. ஒரு கேப்டன்னா தப்பு பண்ற பிளேயரை வந்து, அவசரப்படுற பிளேயரை வந்து கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கணும். சரி, ஆனா அது எல்லாத்தையும் இவரே தான் பண்ணுவாரு. ஏன்னா பல வாட்டி சொல்லியிருக்கேன், ப்ரோ கபடியோட ஒரு ஆரோன் ஃபின்ச் தான் வந்து நம்ம சுர்ஜித் சிங். அத்தனை டீம் ஆடி இருக்காருன்னு சொல்ல வந்தேன். நல்ல வேற, நான் வேற மாதிரி சொல்லி பயந்துட்டேன். ரெண்டு பேருமே நல்ல பிளேயர்ஸ் தான், அப்படி சொல்ல வரல. நிறைய டீம்ஸ் ஆடி இருக்காங்க, அதை சொல்ல வந்தேன். ஓகே, 171 மேட்சுகள் ஆடி 443 புள்ளிகள் எடுத்திருக்காரு. 443ங்கிறது அவ்வளவு ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது. இந்தியன் டிஃபெண்டர்ஸ்லயே மஞ்சி சிலருக்கு அப்புறமா ரொம்ப டாமினன்ஸ் பண்ண ஒரு டிஃபெண்டர்னா அது வந்து தலைவன் தான். சுர்ஜித் சிங் வந்து எப்பவுமே அந்த அவரோட அட்வான்ஸ் டேக்கலுக்கு தான் பேர் போனவர். அவசரப்பட்டு ரொம்ப சக்சஸும் பண்ணுவார், பட் அது நிறைய ஃபெயிலியரும் ஆவார். அவர் சக்சஸ் ஆனதை விட ஃபெயிலியர் ஆனது அதிகம். மேபி அதெல்லாம் இன்னும் சக்சஸ் ஆயிருந்துச்சுன்னா அதெல்லாம் எப்பயும் மேல போயிருக்கேன். தமிழ் தலைமை ஸ்டீவனோட எத்தனை தடவை திரும்ப அங்க வராத நல்ல மன வளர்ச்சி ஆயிருக்குதுங்க. சரி, ஓகே, சரி. நம்பர் 1 கோஸ் டு எழுதிருப்பாங்க. விடுங்க. சுல்தான், சுல்தான், டிஃபெண்டர் கா சுல்தான், கபடி கா சுல்தான் எல்லாமே சொல்லலாம். ஃபசல் அட்ராச்சலி தான் லெஃப்ட் கார்னர்ல 188 மேட்சுகளை விளையாடி 545 புள்ளிகள் எடுத்த ஒன் அண்ட் ஒன்லி பிளேயர். செகண்ட் பிளேயர் எவ்வளோ? 443. 100 பாயிண்ட்டுக்கு மேல டிஃபரன்ஸ் இருக்குல்ல. சோ சுல்தான் அதனாலதான் அவரோட பேரு. இன்ஃபேக்ட் சுர்ஜித் சிங் ஆடின போட்டிகள் எத்தனை இருக்கு? கிட்டத்தட்ட வந்து 188. இவர் எத்தனை போட்டிகள் ஆடி இருக்காரு? 155. ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் லேட்டா தான் உள்ள வந்தாரு, பிகேக்குள்ள என்ட்ரி ஆகிறாரு. அதாவது ஓவர்சீஸ் பிளேயர்லாம் ப்ரோ கபடி ஆடலாம் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துல இருந்து இருக்கு. ஈரான்ல இருந்து ஒரு பிளேயர் உள்ள வந்து ஆட ஆரம்பிக்கிறாரு. உள்ள வந்தப்போ ஃபசல் அட்ராச்சலி யார் இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா கபடினாலே இந்தியா தான், அவங்க தான் ஆதிக்கம் பண்ணுவாங்க. இவருக்கு பெருசா வாய்ப்புகள்லாம் கிடைக்கல. பட் அவர் யாருங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணாரு. இன்ன வரைக்கும் ஒரு பிகேஎல் டீம் வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பிகேல எப்பவுமே ஓவர்சீஸ் பிளேயர் ரீட்டைன் ஆக மாட்டாங்க. ஒருத்தர் ஆகிறாருன்னா அது ஃபசல் அட்ராச்சலியா மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த கோடி கணக்குல போனாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி டிஃபெண்டராகவும் அண்ட் ஒரு சீசன்ல 1 கோடிக்கு மேல போன முதல் பிளேயரும் ஃபசல் அட்ராச்சலி தான். 500க்கு மேல டேக்கிள் பாயிண்ட்ஸ், பல ரெக்கார்ட்ஸ் டேக்கிள்ஸ்ல உடைச்சிருக்காரு. கேப்டனா வேற பயங்கரமா இது பண்ணிருக்காரு. பட் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரே வருத்தம் வந்து, நீ சொன்ன மாதிரி ஒரு தலைவனா ஒரு கேப்டனா டிராஃபியை இன்னும் கையில தூக்கல. அது எனக்கு டிசப்பாயின்மெண்ட் இருந்துதான் இருக்கு. பட் அவரோட காலம் அப்படிங்கிறது இப்ப முடிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது லாஸ்ட் சீசனுமே வந்து ஒன் ஆஃப் ஸ்டார்டம் இருந்த சீசனு, ஆனா குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா இப்ப அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அதே பொசிஷன் லெஃப்ட் கார்னர்ல இன்னொரு பிளேயர் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தா முகமது ரேசா சடுலிச்சியன் தான் இதோட எல்லா ரெக்கார்டையும் உடைக்கக்கூடிய தகுதியுடைய ஒரே பிளேயர். சோ இப்போதைக்கு பிகேஎல் சீசன் 11 முடிஞ்சதுக்கு அப்புறமா டாப் 10 லிஸ்ட் இதுதான். அமீர் ஹுசைன் பெஸ்ட் இருக்காரு, அவர் இது பண்ண மாட்டாரா? ஐபிஎல் ராஜா. சரி, ஓகே, ஃபைன். இதுதான் வந்து பிகேஎலோட டிஃபெண்டர்ஸோட டாப் 10 லிஸ்ட். இந்த பட்டியல வந்து உங்களோட டிஃபெண்டர் ஃபேவரட் டிஃபெண்டர் யாரு அப்படி இதுல இல்லாம உங்களோட ஃபேவரட் யாருன்னு கூட நீங்க சொல்லலாம். வேற யாராச்சும் உங்களுக்கு ஃபேவரட் இதுல இல்லாம? இல்ல ப்ரோ, அவ்வளவுதான், கிளம்புறோம். எனக்கு சாகர் ராஜ் பிடிக்கும், அவர் பிடிக்காது போல. இல்ல, ஓகே, பை பை. அப்புறம் அதுக்கு சண்டை போடுவாரு, எதுக்காக அத முன்னாடி டிபேட் பண்ணி வச்சிருக்கீங்க.